Praise the Lord. Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல உங்களை எல்லாம் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இஸ் தேர் பவர் இன் த பைபிள்? வேதம் நம்ம கையில எல்லாருமே வச்சிருப்போம், எல்லாரும் கையில சுமந்துட்டு இருப்போம். ஆனா இந்த பைபிளுக்கு ஒரு பவர் இருக்கா? இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு கான்செப்ட்ல இந்த பைபிள் பயங்கர சக்தி உள்ளது, இது தலைக்கு பக்கத்துல வச்சிருந்தா பேய் வராது, அல்லது ஒரு பலவீனமான ஒரு மக்களுக்காக ஜோம் பண்ணும்போது பைபிள்ல தலைக்கு மேல வச்சு ஜோம் பண்றது, இப்படி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையாலுமே இந்த பைபிளுக்கு வல்லமை இருக்கா? நம்ம கையில நம்ம யூஸ் பண்ற பைபிளுக்கு வல்லமை இருக்குதா? இன்னைக்கு இந்த கேள்விக்கு நம்ம வேதத்துல இருந்து சரி பார்க்கலாம். இதுல போட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய வார்த்தை. அதாவது அவர் பேசின காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக 40க்கும் மேற்பட்ட தெய்வ மனிதர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை கிடைத்து அந்த வார்த்தையை தான் தொகுப்பாக நமக்கு பல நூற்றாண்டுகளாக வழங்கப்பட்ட ஒரு காரியம் தான். இதுல ஹிஸ்டரி இருக்கு, பாயட் இருக்கு, ப்ராஃபசிஸ் இருக்கு, ஜீசஸோட லைஃப் ஸ்டைல் இருக்கு, இனி வரப்போகின்ற காரியங்களை குறித்து எல்லாமே பார்க்க முடியும். ஓகேங்களா? பிசிக்ஸ் பத்தி பார்க்கலாம், கெமிஸ்ட்ரி பத்தி பார்க்கலாம், மேத்ஸ், பயாலஜி, ஈவன் அதெல்லாமே அதை விட சூப்பர் நேச்சுரலான காரியங்களும் இதுல நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த பைபிள், இந்த ஒரு பேப்பர், இந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கிற தேவனோட வார்த்தையில வல்லமை இருக்குதா? வேர்ட்ல இல்ல, நான் பைபிள்ல கேட்கிறேன். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், வேர்ட்ல நமக்கு அதிகாரம் உண்டு, லைஃப் உண்டு, ஜீவன் உண்டு. ஏன்னா வேர்ட் இஸ் நதிங் பட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப், இயேசு கிறிஸ்து தான். ஆனா நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம ஒரு விக்கிரகம் மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். இன்னைக்கு இதை குறித்து நம்ம பார்க்கலாம். வேதத்துல மத்தேயு 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கோம்? You are in error because you do not know the scriptures or the power of God. வேதத்துல போட்டுக்கிற, அதாவது இது எப்படி அவர் கோட் பண்றாருன்னா, இத வேர்ட் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய வார்த்தை தான். ஆனா நம்ம கையில கொடுக்கப்பட்டது நிமித்தம் அது எப்படி ஆண்டவர் அதை ரெப்ரசென்ட் பண்றாருன்னா, இட்ஸ் அஸ் ஸ்கிரிப்சர். ஏன்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு வேர்ட் ஆஃப் காடுக்கும் பைபிளுக்கும் நிறைய ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி ரெண்டுமே ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஆண்டவர் பேசின வார்த்தை, ஆனா அந்த வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செய்தால்தான், ஏசு எனக்குள்ள கிரியை செய்தாதான் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அந்த அந்த வார்த்தை ஜீவன் கொடுக்கும். அந்த வார்த்தை எனக்கு நித்திய ராஜ்யத்துக்கு எதுவான ஒரு காரியங்களை உண்டு பண்ணும். அந்த வார்த்தை தேவனுக்கு சித்தமாக என்னை மாற்றும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக என்னை அந்த வார்த்தையை உருவாக்கும். இந்த பைபிள் அந்த வார்த்தை இருக்கிறதுனால இந்த பைபிளுக்கு எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. அந்த பேப்பருக்கு எந்த ஒரு வல்லமும் கிடையாது. அந்த போட்டிருக்கிற அந்த கவருக்கு எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. ஆனா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும் பொழுது, அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போதுதான் அந்த அந்த வேர்ட் வில் ஆப்ரேட். அப்பதான் அப்போ நம்ம இந்த காலத்துல எப்படி நம்ம இதை பாக்குறோம்னா, நிறைய பேர் அது ஒரு இந்த பைபிள் தான் நீங்க பைபிளை நீங்க கையிலே வச்சுக்கிட்டு இருங்க, நீங்க பைபிளை நீங்க தூக்கிட்டு போங்க, நீங்க பைபிளை நீங்க சுமந்தாதான் அது உங்களை சுமக்கும். வார்த்தையை நீங்க சுமக்கும் பொழுது அந்த வார்த்தையை உங்களை தாங்கும். ஓகேங்களா? பைபிளுக்கும் வேர்டுக்கும் there is a lot of difference. இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைங்கிறது வேர்டுன்னு போட்டிருக்கும், அதுவும் கேபிட்டல் லெட்டர்ல டபிள்யூ போட்டிருக்கும். எங்கெங்கெல்லாம் நீங்க பைபிள்ல நீங்க டபிள்யூ நீங்க பாக்குறீங்களோ அது கேபிட்டல் லெட்டர்ல, இட்ஸ் ரெப்ரசன்ட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். ஏன்னா ரெவல்யூஷன் 19ல நல்லா தெரிஞ்ச வசனம் எல்லாத்துக்கும், இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் பொழுது கிங் ஆஃப் கிங்ஸ், அந்த வேர்ட் ஆஃப் காட், ஹிஸ் நேம் இஸ் வேர்ட் ஆஃப் காட்னு போட்டிருக்கும். வேர்ட் ஆஃப் காட், WORD, அந்த கேபிட்டல் லெட்டர்ல. ஓகே, அவர் தான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நம்ம இந்த பூமியில வாசம் செய்தால் அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு விசுவாசம் பிறந்திருக்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால தான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை தான் எனக்கு நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகுமே தவிர இட்ஸ் நாட் த பைபிள். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு பைபிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், கரெக்ட். ஆனா வேர்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? பைபிள், அதாவது பைபிளை நம்ம ஒரு ஒரு விக்கிரகப்படுத்திடக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு, அந்த வேதம், அதாவது இந்த பைபிள், இந்த ஹார்ட் கோர் பைபிள் நம்ம கையில இருந்தாதான் ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை பாதுகாத்துருவாரு, ஆண்டவர் பிசாசை நெருங்க விட மாட்டாரு. ஓகேங்களா? ஆனா அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான்,
பாருங்களேன், பிசாசுக்கும் வார்த்தை நல்லாவே தெரியும். பிசாசுக்கு இயேசு கிட்ட அவன் அவன் கான்வர்சேஷன் பண்ணும்போதே இவனும் வார்த்தையை கோட் பண்றான். ஆனா அவனுக்குள்ள அந்த கிரியைகள் இல்ல. ஓகேங்களா? அவனுக்குள்ள அந்த வார்த்தையின் கிரிகள் இருந்துச்சுன்னா அவன் வந்து பெருமையில விழுந்திருக்க மாட்டான். நானும் உயர போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆசைப்பட்டிருக்க மாட்டான். அவனுக்குள்ள கிரியை இல்லாததுனால அவனுக்கு வெளியில என்னதான் அவன் கையில வசனம் இருந்தாலும், அவனோட நாவல என்னதான் வசனம் வந்தாலும் அவனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பைபிள் நம்ம அடிக்க வச்சிருந்தாலும், எவ்வளவு பைபிள் என் திராணிக்கடியில வச்சிருந்தாலும், அல்லது கார் டேஷ்போர்ட்ல வச்சிருந்தாலும், that Bible will not protect you. The word which you read from the Bible, அந்த வேர்டு உங்களுக்குள்ள வந்து கிரியேட் செய்யும் போது மட்டும்தான் நீங்க ஜீவன் அடைவீங்க, நீங்க பலன் அடைவீங்க, கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஓகேங்களா? அப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது காரியம், இட்ஸ் நாட் அபவுட் த ஹார்ட் கோர் பைபிள். நம்ம கையில வச்சிருக்கிற இந்த பைபிள் வந்து நம்மளை காப்பாத்தாது. இதுல போட்டிருக்கிற அந்த வார்த்தை எனக்குள்ள போனா மட்டும்தான் எனக்கு பிரயோஜனப்படுத்துமே தவிர, நிறைய நேரத்துல இந்த பைபிளை கொண்டு போய் தலைக்கு மேல வச்சு ஜோம் பண்றாங்கலாம் பார்த்திருக்கிறேன். that will not bring the healing, that will not bring the deliverance. இந்த பைபிள் போய் ஒருத்தங்க தலைமையில கை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடாது. விசுவாசத்தினால் நீதிமான்கள் பிறப்பான். விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிகள் செய்கின்ற அடையாளங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த பைபிள் மூலமாக ஒரு கிரியைகளும் நடக்காது, ஒரு காரியமும் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் நடக்காது. பட் த வேர்ட், அதுல போட்டிருக்கிற அந்த வார்த்தை வந்து கிறிஸ்து தான் அந்த வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை நமக்குள்ள வந்து கிரியேட் செய்யப்பட வேண்டும். அந்த வார்த்தை எனக்குள்ள போகணும். அந்த வார்த்தை தான். ஏன்னா ஜான் 1:1 பாத்தீங்கன்னா, in the beginning was the word, அந்த word was with God, and the word was God. அந்த வேர்டு, அந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் எவ்வளவுதான் நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ் அது உங்களுக்குள்ள கிரியேட் செய்யும் போது அது வார்த்தையாக கிரியேட் செய்யும். ஓகேங்களா? பைபிள் இருக்கிற வரைக்கும் அது ஸ்கிரிப்சர். ஓகேங்களா? அது வந்து எப்போ உங்களுக்குள்ள போய் அது ஆக்டிவேட் ஆகுதோ அப்பதான் இட்ஸ் கால்ட் அஸ் வேர்ட். ஓகேங்களா? அந்த வேர்ட் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர் வந்து நீங்க வேர்டு இப்போ அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் கையில பாத்தீங்கன்னா, அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பெருசா வேர்ட் கிடையாது. எல்லார் கையிலயும் வார்த்தை கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்க்ரால் வச்சிருப்பாங்க, சுருள் வச்சிருப்பாங்க. அததான் வந்து அங்க இருந்த சினகாகுல போய் வீக்லி ஒன்ஸ் அல்லது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காப்பி மட்டும் எடுத்துட்டு வந்து அதை தான் கொஞ்சம் வாசிப்பாங்க, தியானிப்பாங்க. ஏசாயா கொஞ்சம் இருந்தது, அந்த மாதிரி அப்புறம் அந்த டோராஸ் கொஞ்சம் இருந்தது, அந்த ஃபர்ஸ்ட் 5 books ஆஃப் த பைபிள் இதெல்லாமே இருந்தது. அவங்க அந்த ஸ்க்ரால் மாதிரி வச்சு வாசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் வந்ததுல இருந்து அந்த அங்க எழுதப்பட்டிருக்கிறதுல எல்லாமே பேப்பர் வந்துருச்சு. இன்னைக்கு பேப்பர் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கும் வருது. ஓகேங்களா? இட்ஸ் நாட் அபவுட் நீங்க என்ன கையில நீங்க கொண்டு போறீங்க, அது மேட்டரே கிடையாது. நீங்க எதிர் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல வச்சிருந்தாலும் சரி, நீங்க ஸ்க்ரால் வச்சிருந்தாலும் சரி, அல்லது நீங்க பண ஓலையிலேயே எதை எழுதியிருந்தாலும் சரி, ஒரு பேப்பர்ல எழுதியிருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஸ்கிரிப்சர் தான். ஆனா அந்த ஸ்கிரிப்சர் வந்து உங்களுக்குள்ள அதை கிரியேட் செய்யறது தான் அந்த வேர்ட். அந்த வேர்டு வந்து ஜீசஸ் மூலமாக தான் நடக்கவே முடியும். இயேசு மூலமாக தான் அந்த ஒரு கிரியைகளை நம்மளால பார்க்க முடியும். அந்த ஒரு மாற்றம், டிரான்ஸ்பர்மேஷன் நமக்குள்ளாக மாற்ற முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் சூப்பரா தெரியும், ஸ்கிரிப்சர் சூப்பரா தெரியும், மனப்பாடமா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்கிரிப்சர் என்னைக்கு நமக்குள்ள வந்து ஆக்டிவேட் ஆகுது, எனக்குள்ள அந்த ஒர்க் ஆகுது, எனக்குள்ள அது கிரியேட் செய்யுதோ அப்பதான் இட்ஸ் கால்ட் அஸ் லிவிங் வேர்ட். ஓகேங்களா? அதான் வேர்ட் ஆஃப் காட். அந்த வேர்ட் தான் நம்ம வந்து, அதனால நான் பைபிளை வந்து நான் டிஸ்ஆனர் பண்றது கிடையாது. இந்த பைபிள் மூலமாக எந்த ஒரு வல்லமையும் புறப்படாது, வார்த்தையின் மூலமாக தான் வல்லமை புறப்படும். அப்ப நீங்க பைபிளை நீங்க கையில ஏந்தி சுமந்தா உங்களை சுமக்கும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நீங்க உள்ளால சுமந்தீங்கன்னா தான் அவர் தான் உங்களை சுமப்பார். அந்த வார்த்தையாக கிறிஸ்து நம்மளை சுமப்பார். ஓகேங்களா? அப்போ இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஜான் 5:39 14 வந்து அவர் ஸ்கிரிப்சர்ஸ் தான் இது வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல கோட் பண்ணும்போது பைபிள்ல வச்சு அவர் வந்து அந்த ஸ்கிரிப்சர்ஸ் தான் கோட் பண்ணவே தவிர பைபிள்ல போட்டுக்கிறது வந்து வேர்ட் ஆஃப் காட் அவர் கோட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அது எப்போ அந்த ஸ்கிரிப்சர் எனக்குள்ள கிரியேட் செய்யும்போது, அந்த கிரியேட் செய்யறத வந்து கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் கிரியேட் செய்ய முடியும். அந்த வார்த்தை அந்த எப்போ அந்த ஸ்கிரிப்சர் உங்களுக்குள்ள என்டர் ஆகி அந்த வேர்டா உள்ளால போகுதோ அப்போதான் அது வந்து ஒரு ஜீவனை உங்களுக்கு கொடுக்குது. அதுல வல்லமை இருக்கு, அதுல அதிகாரம் இருக்கு, அதுல வந்து விசுவாசம் இருக்கு, அதுல ஜெயம் இருக்குது, அதுல விடுதலை இருக்கு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வழியும் அடங்கி இருக்கு. எல்லாமே அதுலதான் அடங்கி இருக்கு. அப்போ நம்ம
நம்ம கையில வச்சிருக்கிற பேப்பர்ல இந்த ஒரு ஸ்க்ரால்லயோ அல்ல டிஜிட்டல் ஃபார்மேட்ல நீங்க பைபிள் எவ்வளவு டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் இட் வில் நாட் பிரிங் எனி இம்பாக்ட் இன் யுவர் லைஃப். அது எப்போ உங்களுக்குள்ள போகுதோ அந்த வார்த்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை நீங்க உட்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யப்படும் போதுதான் நீங்க ஜெயம் பெறுறீங்க, நீங்க இயேசுவுக்குள்ளாக மாறுறீங்க. ஏன்னா இயேசுதான், இயேசு மணவாளன், நம்ம மணவாட்டிகளாக இருக்கிறோம். அந்த வார்த்தை எனக்குள்ளாக இருக்கணும். அப்பதான் மணவாட்டியாக என்னை மாற்ற முடியும் அவரால். நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் எப்படி எப்படி அவர் தான் வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப இதாக அழகாக போட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா Hebrews 4:12 and 13 for the word of God is living and powerful and sharper than two-edged sword, piercing even to the division of souls and spirit and of joints and marrows, in a discerner of thoughts and intents of the heart, and there is no creature hidden from his sight. Capital H his sight. Upon the word of God with Jesus பத்தி தான் சொல்றது. But all things are naked and open to the eyes of him, capital H, him, to whom we must give account. இது NKJV. இதே நீங்க NIV படிச்சு பாருங்க, இட்டுன்னு போட்டிருக்கோம். அதனாலதான் NIV இட்ஸ் டோட்டலி ராங். இட்டுன்னு போட்டிருக்கோம். இட்டுன்னு அது வேர்ட் ஆஃப் காட அது ஒரு நான் லிவிங் திங்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது எவ்வளவு ஒரு பெரிய எரர்னு பாருங்களேன் NIV-ல. சோ NKJV-ல ரொம்ப கிளியராகவே இருக்கும். அப்போ the word of God is nothing but Jesus himself. இயேசு தான். word of God it's not the Bible. ஓகேங்களா? பைபிள் is a scripture. when the scripture goes inside, அதான் நமக்கு தேவனுடைய வார்த்தையாக கிரியேட். அப்ப தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இதுல நமக்கு ஸ்கிரிப்சராக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஸ்கிராலாக சரி, பைபிளாக சரி, எதுனாலும். ஆனா அந்த ஸ்கிரிப்சரை நம்ம மனப்பாடம் பண்றதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது எப்போ வார்த்தையாக மாறி எனக்குள்ள கிரியை செய்தோ அப்பந்தான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வெளிப்படணும். அந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்ம ஜெயம் பெற முடியும். அந்த வார்த்தையாக கிறிஸ்து நமக்குள்ள காணப்படணும். வெளியில நம்ம எவ்வளவோ நம்ம ஷோ காமிக்கலாம், வெளியில நம்ம எவ்வளவோ நம்ம பைபிள் வசனம் தெரிஞ்ச மாதிரி நம்ம காமிச்சிருக்கலாம், வெளியில நம்ம சுமந்துட்டு போற மாதிரி எல்லாம் காமிக்கலாம், மத்தவங்க முன்னாடி பைபிளை நம்ம எப்படி தூக்கிட்டு போறேன்னு பார்த்துட்டு அந்த பந்தாவா காமிக்கலாம். அதனால இட்ஸ் நாட் ஈவன் 0%. நமக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை எப்ப நடக்கும்னா, எனக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யும் பொழுது, எனக்குள்ள அந்த கேரக்டர் சேஞ்ச் நடக்கும் பொழுது, நானும் கிறிஸ்துவை போல மாறும் பொழுது, கிறிஸ்து விரும்புற சாயல் எனக்குள்ளாக வரணும்னா அந்த வார்த்தை தான் என்னைய பலப்படுத்த முடியும். அந்த வார்த்தையாக கிறிஸ்துவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாக தான். இஸ் தேர் எ பவர் இன் த பைபிள்? பைபிள்ல பவர் கிடையாது. பட் தேர் இஸ் எ பவர் in his name, but there is a power in his word. அந்த வேர்ட்ல தான் நமக்கு வல்லமை இருக்கு. not in the papered bible or a scroll bible or a digital bible. எந்த ஒரு பைபிள்லயும் நமக்கு வல்லமை இதுல இருந்து புறப்படாது. சோ தயவு செஞ்சு நம்ம இது ஒரு ஐடல், அதை ஒரு விக்கிரகம் மாதிரி பைபிளை நிறைய நேரத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதை அவாய்ட் பண்ணிடணும். இல்லைங்களா? இன்னைக்கு எப்படி சிலுவை நிறைய பேருக்கு விக்கிரகமா மாறிடுச்சு, அதே போலதான் வேத புஸ்தகம் நிறைய பேருக்கு ஒரு விக்கிரகம் மாதிரி. ஆனா அந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியமான இருக்கும். அதை ஹானர் பண்ணணும், கனம் பண்ணணும். இட்ஸ் ட்ரூ. பட் இட்ஸ் அந்த வார்த்தை எனக்குள்ளாக கிரியை செஞ்சா மட்டும்தான் அது ஒரு பிரயோஜனப்படுத்த முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தை மாம்சமானதுன்னு என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். அப்பா, நீர் ஆதியிலே அந்த வார்த்தையாக இருந்தீங்க. அந்த வார்த்தை தேவனோட இருந்தீங்க. அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்துச்சு. அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து எங்கள் மத்தியில நீங்க வந்தீங்க. அதே வார்த்தையை இன்னைக்கு எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீங்க. பட் we don't want to make that paper. அந்த பேப்பர்ல ஒரு வல்லமையும் கிடையாதாப்பா. ஆனா அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். அந்த ஸ்கிரிப்சர் எங்களுக்குள்ளாக ஒரு கிரியை செய்யட்டும். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக போகட்டும். எங்களுக்குள்ளாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டாகட்டும். எங்களுக்குள்ளாக கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில் நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தேவ தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, அப்பா, அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு விடுதலை பெறட்டும். உங்களுடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களை சந்திக்கிறேன். God bless you.